Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம்னு பார்த்தீனா 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் நீங்க பப்ளிக் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேங்க்ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் ஒரு டைம் நல்லா வெல் பிராக்டீஸ் பண்ணிட்டு போங்க. சோ இந்த क्वेश्चन பேப்பர்ல 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்கான ஃபுல் ஆன்சர் கீ பார்க்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் 1 மார்க்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். 1 மார்க் உங்களுக்கு ஆன்சர் கீ தெரிஞ்சினா மறக்காத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. So first 1 மார்க்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 தான் வந்து கரெக்ட். ஸோ செகண்டுக்கான ஆப்ஷன் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் ஏ 7. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டுக்கு 1 முதல் 10 வரை உள்ள 2 எண்களுக்கு உட்பட அனைத்து எண்களும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எது வந்து கேட்டிருக்காங்க. அப்போ மூணாவது வினாக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி 2520. நெக்ஸ்ட்டு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு எம் எனில் அந்த கூட்டு வரிசையில் உள்ள எல்லா உறுப்புகளுடைய கூடுதல் எப்படி இருக்குன்னு வினா கேட்கப்பட்டிருக்கு. அப்போ நாலாவதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி 31 எம். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 16x². சிக்ஸ்த்துக்கு நேரிய சமன்பாட்டின் வரைபடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆறாவது வினாவுக்கு கரெக்டான ஆன்சர் நேர்கோடு ஸ்ட்ரைக் லைன். 7th 1 மார்க் பார்க்கலாம். ஸோ 7th 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஏயோடைய நீளம். அப்போ ஏழாவதுக்கு ஏயோடைய நீளம் வந்து ஆப்ஷன் ஏ 1.4 சென்டிமீட்டர். வட்டத்தின் வெளிப்புற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு எத்தனை தொடுகோடுகள் வரையலாம்? அப்போ 8th பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி 2 வந்து பார்த்தீங்கன்னா வரையலான்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின். 9th கரெக்டான ஆன்சர் முக்கோணத்தின் பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 9th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி 25 சதுர அலகுகள் 25 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 10க்கு பார்க்கலாம். x = tan θ மற்றும் y = secant θ எனில் அப்போ 10க்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 11க்கு பார்க்கலாம். 4 சென்டிமீட்டர் உயரமும் 10 சென்டிமீட்டர் அடுப்புற விட்டமும் கொண்ட ஒரு நேர் வட்ட உருளையின் வளைவரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11க்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 40 சதுர அலகுகள் 40 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் கரெக்டு. 12க்கு பார்க்கலாம். சமமான விட்டம் மற்றும் உயரமுடைய ஒரு உருளை ஒரு கூம்பு மற்றும் கோலத்தின் கன அளவுடைய விகிதம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 3:1:2. 3:1:2 தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகள் எவை நிகழ்த்தகவின் நிகழ்வாக இருக்க முடியாது? ஸோ 13க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1.05. 14 பார்க்கலாம். ஸோ 14க்கு கரெக்டான ஆன்சர் ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 14க்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் சம்ம 5 மார்க்கு கிராஃப் ஜாமெட்ரி எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ 28 கம்பல்சரி 10 × 20 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளிஃபை இருக்குது. அதே மாதிரி பின்வரும் இருபடி சமன்பாட்டின் முக்கிய கூடுதல் பெருக்கற் பலன் காண்க. x² + 8x - 65 = 0. அதே மாதிரி ஒரு மனிதனின் 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். தொடக்க நிலையில் இருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பருடைய சம்ஸ் எல்லாம் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. வீடியோ இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 × 5 50 5 மார்க் சம் தான். 42 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 5 மார்க் கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கூடுதல் காண்க ஃபைண்ட் த சம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வர்க்கமூலம் ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம்மு. தேல்ஸ் தியரம், பிதாகரஸ் தியரம், ஆங்கிள் பைசெக்டர் தியரம், இந்த தியரம்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக இந்த 3 தியரத்தில் இருந்து பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு தியரம் கேட்பாங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின்லாம் ஒரு டைம் நல்லா தரவு பண்ணிட்டுப்பாங்க. கிராஃப்லாம் பொறுத்த வரைக்கும் y = 2x² - 3x - 5 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி 2x² - 4x - 6 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி சம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ மேலே நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பருக்கான கீ ஆன்சர் இருக்குது. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கு மார்ச் 2024 பப்ளிக் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. அந்த கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ மேலே நான் 1 மார்க் வந்து மார்க் பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒரு டைம் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான். அடுத்த வீடியோ நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த கீ ஆன்சர் பார்த்துக்கோங்க. 1 மார்க்குக்கு எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க,
2 மார்க்குக்கு எப்படி மார்க் அலாட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க, என்னென்ன ஸ்டெப்புக்கு எப்படி மார்க் கொடுக்கணும், பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேல்யூஷனுக்கு மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை பேஸ் பண்ணி தான் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பருக்கான கீ ஆன்சர் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே இருக்கும். இந்த கீ ஆன்சரில் இருக்கக்கூடிய ஸ்டெப் எல்லாத்துக்குமே எந்தெந்த 5 மார்க்குக்கு என்ன எழுதுனா 1 மார்க் கொடுக்குறாங்கன்னு இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு சம் நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய சம் நல்லா பார்த்துக்கோங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஒரு லைக் கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் மீடியத்துக்கு அப்டேட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.